அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். சிரிச்சா எனக்கு எப்படி சிரிப்பேன்டா நானு. என்ன கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்கிறேன், முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்கிறேன். என்ன சாரி பாவட அன்றாரு. இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன? வீட்டுக்கு போனேன் மேடம். நான் சொல்றது கேளு நரேஷ். நீ விளையாட்டு தரமா நினைச்சிருங்க. ஏன் இங்க உட்கார்ந்த என்னடா? 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஊர்க்காரியா இருப்பா? வா நம்ம செத்து போலாம். வா, தெரியும்ல எவ்வளவோ பண்ணிட்டேன் உனக்காக, தெரியும்ல. வா செத்து போலாம். வா டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ? வா, அந்த பொண்ணு கூட போனா அவன் அந்த பொண்ணு கூடயே செத்து போயிட்டா. அவ்வளவுதான், உனக்கு கர்மாந்திரம் பண்ணி காரியம் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். பசங்க என்ன ஆகும் கேக்குறாங்க பார் மேடம். பசங்க யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? கேக்குறாங்க. பொம்பளை புள்ள பெத்து வச்சிருக்கல பாவம். மேடம் காலைல சாப்பிடல மேடம். 1 கிலோ அரிசினா கூட சாப்பிடறனா கூட நரேஷ் தாராளமா உட்கார்ந்து சாப்பிடுவா. பிரியாணி என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பிரியாணி செஞ்சு டபராவை கீழே இறக்கி வச்சுட்டோம்னா அதை கழுவி வச்சிருவான். அவன் தான் கழுவான் பாத்திரம் வீட்டுல. உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. குட்டியம்மா சொல்லுங்க மேடம். கூட்டிட்டு போ வீட்டுக்கு. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சிருக்கே குத்தலு. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. 4 வருஷம் இருக்க தெரிஞ்சதுல அவ கூட. பாத்தியாடி, அட நாசமா போறவன என்னையே அடிக்கிறேன். ஒரு மனுஷன் ஆத்திரவசரம் கோபப்பட்டா உன்னை தள்ளி விட்டதா? இவ்வளவு கூட்டமா இருக்கான்னு சொல்ல வேணாமா நீ? அவன் வந்து நிஜமாவே உன்னை லவ் பண்றான்னா உங்ககிட்ட வந்து சேருவான். நீ சொல்றது உண்மைன்னா. நீ வந்து சொல்றல்ல அவனை பத்தி எனக்கு தெரியும். கரெக்டா சொன்னீங்க மேடம். நீ சர்டிபிகேட் வேற கூடு. ஒரு அளவு தாங்க எல்லாம். சரி, ஒரு அளவு தாங்க எல்லாம் பொம்பளை இல்லாது. நீ வந்து உனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னா நிஜமாவே அவன் உன்னை நேசிக்கிறான்னா அவன் வந்து சேருவாமா. அண்ணி கொஞ்சம் முன்னால வாங்க. டேய் அந்த மாலையை கொடு. ஜோர கை தட்டு. எனக்கு மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே.